பொங்கல் கொண்டாட்டங்களை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பும் மக்களால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், எவ்வளவு தூர அளவுக்கு இந்த வாகனங்கள் நெரிசலால் அணிவகுத்து நிற்கின்றன? விவரங்கள் என்ன? தமிழர்களின் வாழ்வியல் முறை மற்றும் கலாச்சாரம், பண்பாடு இவர்களை கொண்டாடும் விதமாகத்தான் தமிழர்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் கடந்த 14ஆம் தேதி முதல் இன்று வரை தொடர்ந்து 5 நாள் விடுமுறை இருந்தன. கூடுதலாக அந்த போகி என்று 14ஆம் தேதியில் தமிழக அரசு விடுமுறை அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தான் அந்த விடுமுறை கொண்டாட்டங்களை, பொங்கலை சிறப்பாக கொண்டாட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் சொந்த ஊரான தென் மாவட்டம் பகுதிகளில் கடந்த 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சுமார் 1,50,000 வாகனங்கள்ல நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து சென்றிருந்தன. குறிப்பாக 90,000க்கும் மேற்பட்ட கார்கள் மூலம் மக்கள் குடும்பமாக தென் மாவட்ட பகுதிகளில் நெல்லை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் உள்ள மக்கள் அங்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் தான் இன்றோடு விடுமுறை முடியும் நிலையில நாளை வழக்கம் போல வேலை பணிகள், பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தான் கொண்டாட்டங்களை முடித்துக் கொண்டு தற்போது அதிக அளவு மக்களான கார்கள் மூலமாக மீண்டும் சென்னைக்கு படையெடுக்கும் நிகழ்ச்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில பார்த்தீங்கன்னா அதிக அளவு அந்த சுங்கச்சாவடியில இருந்து சுமார் ஒரு 500 மீட்டர் தூரத்திற்கு கார்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை தான் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அருண்குமார் காட்சி வருகிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள் அதிக அளவு சென்னை நோக்கி கொண்டிருக்கின்றன. இந்த அதிக அளவு ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 3 தினங்களில் சென்ற வாகனங்கள் இன்று ஒரே நாளில் அதிக அளவு இன்று காலை முதல் வரக்கூடிய நிலையில் தான் தற்போது திருச்சி மார்க்கத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய மார்க்கத்தில் வழக்கமா 6 வழித்தடத்தில் அந்த சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவார்கள். தற்போது 8 வழித்தடங்கள், கூடுதலாக 2 வழித்தடங்கள் என 8 வழித்தடங்கள் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை திருச்சி ஜெய்ஷன் அடிஞ்சாலையில விழுப்புரம் அந்த புறவழிச்சாலை, விக்கிரவாண்டி, சிந்தாமணி, இருவேல்பட்டு, அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோம்னா அந்த மேம்பால பணியும் நடைபெற்று வருகிறது. அந்த பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிற காட்சியும் நம்மால் பார்க்க முடியுது. இதன் காரணமாக போலீசார் அங்கங்கே நிறுத்தப்பட்டு அந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணியிலும் ஈடுபடும் காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.